தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நடிகராகவும் தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற கலைஞராகவும் திகழ்ந்து வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சிறு வயதிலிருந்தே நாடகத்துல அதிக ஆர்வம் காட்டியவர் சிவாஜி கணேசன் அவர்கள். பல நாடகங்களை அரங்கேற்றி அப்பவே மக்கள் மனதில் இடம் பிடிச்சவர். அதன் விளைவுதான் வெள்ளித்திரையில அவரை ஒரு நடிகர் திலகமாக பார்க்க முடிஞ்சது. அவர் நடித்த பல நாடகங்கள் தான் பின்னாட்கள்ல படங்களாக வெளிவந்துச்சு. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகள்லையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய வியக்க வைக்கும் திரைப்பயணத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் 1953 ஆண்டு வெளியான திரைப்படம் தான் திரும்பி பார் அப்படின்ற திரைப்படம். மு. கருணாநிதி அவர்கள் திரைக்கதை வசனம் எழுத TR சுந்தரம் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தன் திருமணம் தடைப்பட்டதை எண்ணி வருந்தும் பாண்டியனை தற்செயலாக ரயிலில் சந்திக்கிறாங்க பூமாலை. ஊர் திரும்பிய பரந்தாமன் அங்க இருக்கிற சிவசக்தி மில் தொழிலாளிகளின் நியாயமான போராட்டங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்றாரு. பாட்டாளியின் குரல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை தொழிலாளர்களுக்காக குரல் கொடுப்பது போல எழுதி அவங்களுடைய நம்பிக்கையை நயவஞ்சகமாக பெற்றுக்கொள்கிறார். தொழிலாளர்களின் தலைவனாகவும் ஆகிவிடுறாரு. வேலை நிறுத்தத்தையும் அறிவிக்கிறாரு. மேஸ்திரியும் தொழிலாளர்களும் அவனை மலை போல நம்பி ஏமாறுறாங்க. இது சம்பந்தமாக பேச அழைக்கும் மில் முதலாளியிடம் தொழிலாளர்களை விலை பேசி பெறும் பணத்தையும் அவரிடமிருந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு தொழிலாளர்களை ஏமாத்துறாரு பரந்தாமன். அது தெரியாத தொழிலாளர்கள் இன்னும் அவன் பேச்சை நம்பி அவர் சொன்னபடியே திரும்ப வேலைக்கும் செல்றாங்க. குமுதா, பாண்டியன் இவங்களோட சென்னையிலிருந்து கோவை திரும்புகிறாள் பூமாலை. பாண்டியன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு ஆத்திரமடைந்து அவரை அடிச்சிடுறாரு பரந்தாமன். இதனால மனம் நொந்து தன் தந்தையிடமே திரும்ப போயிடுறாரு பாண்டியன். இதனால வேதனை அடையும் குமுதா பூமாலையிடம் தான் பாண்டியனை காதலிப்பதாக சொல்ல அதிர்ச்சி அடையும் பூமாலை தன் ஒருதலை காதலை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அழறாங்க. பாண்டியனை குமுதாவுக்கு திருமணம் செய்து தருவதாக உறுதியும் கொடுக்குறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களால் அற்புதமான நடிப்பில் உருவான திரும்பி பார் படத்துல இடம்பெற்ற பாடல் தான் பொன்னெடுத்து படைத்தானோ அப்படின்ற ஒரு பாடல். படத்துக்காக பதிவு செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்படாத இந்த பாடல் திரைப்படத்தில் இடம்பெறாமல் இசைத்தட்டோடு நின்றுவிட்ட இனிய பாடல் இந்த அபூர்வமான பாடல். ஜி. ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்புல AM ராஜா, TS பகவதி, K. ராணி ஆகியோர் இந்த பாட்டை அழகாக பாடியிருப்பாங்க. திருச்சி லோகநாதன் மற்றும் லீலா குரல்களில் திரும்பி பார் படத்தில் அமைந்த அருமையான பாடல் தான் கண்ணாலே பண்பாடும் என்று தொடங்கும் இந்த பாடல். இசை மேதை ஜி. ராமநாதன் அவர்களின் இனிமையான இசையில சுத்த சாவேரி ராகத்துல அமைந்தது இந்த பாடல். பாண்டியனுடைய தந்தை தன் மகனின் எதிர்ப்பை மீறி ஒரு ஊமை பெண்ணை 2வது திருமணம் பண்ணிக்கிறாரு. பாண்டியன் இது பிடிக்காம வீட்டை விட்டு வெளியேறாரு. பூமாலை தன் காதல் தோல்வியுற்ற நிலையில திரும்பவும் அவனை சந்தித்து தன் வீட்டிற்கு அழைத்து சென்று பாண்டியனுக்கும் குமுதாவுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. தான் இல்லாத நேரத்துல சொன்னபடி குமுதாவை தனக்கு திருமணம் பண்ணி வைக்காம பாண்டியனுக்கு திருமணம் பண்ணிட்டே அப்படின்னு அக்கா மேல கோபப்படுறாரு பரந்தாமன். பரந்தாமனுடைய தொழிலாளர் நயவஞ்சகத்தை எண்ணி கொதிப்படையும் பாண்டியன் தொழிலாளர்களிடம் பேசி பாண்டியனுடைய அக்கிரமங்களை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்கிறான். அதை தவிர தொழிலாளர்களின் தலைவனாகவும் ஆகிறாரு. தொழிலாளர்களுக்காக முதலாளி கிட்ட பரிந்தும் பேசுறாரு. முதலாளி தரும் கையூட்டையும் தூக்கி தூர எறிகிறாரு அந்த நல்லவர். முதலாளியுடைய மகள் டாக்டர் உஷாவும் தொழிலாளர்களுக்காக பரிந்து பேசுறாங்க. மேஸ்திரி புண்ணியகோடி 2வது திருமணம் செய்து கொண்ட அந்த ஊமை பெண்ணையும் சூறையாட துடிக்கிறாரு பரந்தாமன். மேஸ்திரி புண்ணியகோடி பரந்தாமனுடைய உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறாரு. உஷாவை தனக்கு திருமணம் செய்து வைக்கும்படி முதலாளி கிட்ட நிர்பந்திக்கிறாரு பரந்தாமன். ஆனா முதலாளி அதுக்கு மறுத்துடுறாரு. குமுதாவை தன்னிடமிருந்து பிரித்து திருமணம் செய்து கொண்டது
தொழிலாளிகளிடம் தன் துரோக செயல்களை எடுத்துரைத்து தன் முகமூடியை கிழித்து எறிந்தது அப்படின்னு பாண்டியன் மேல கடும் கோபம் கொள்கிறாரு பரந்தாமன். அதனால பாண்டியனை கொலை செய்யவும் முயற்சிக்கிறாரு. இதை அறிந்த குமுதா பரந்தாமன் மேல கடும் கோபத்துக்கு ஆளாகிறாங்க. இனியும் இங்க இருந்தா தன் கணவனை கொன்று விடுவாரு பரந்தாமன் அப்படின்னு பயந்து கண்ணீர் வடிக்கிறாங்க. இதனால பூமாலை அவங்க 2 பேரையும் திரும்ப சென்னைக்கே அனுப்பி வைக்கிறாங்க. சென்னையில தங்கியிருக்கும் பாண்டியனை சாமர்த்தியமாக ஒரு திருட்டு குற்றம் சுமத்தி ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு பரந்தாமன். கர்ப்பவதியான குமுதா ஆதரவற்று நிற்கிறாங்க. ஒரு ஆஸ்பத்திரி வாட்ச்மேன் அவங்கள ஆதரிச்சு தன் வீட்டிற்கு அழைச்சிட்டு போறாங்க. வேலை நிறுத்தத்திற்காக தொழிலாளர்களை தூண்டி விட்டதற்காக போலீஸ் பரந்தாமனை தேட பரந்தாமன் மாறு வேடத்துல தப்பிச்சிட்டு சென்னைக்கு வராரு. அங்க எதிர்பாராத விதமாக வேசியாக பாமாவை சந்திக்கும் பரந்தாமன் அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்சிட்டு போயிடுறாரு. போலீஸ் கிட்டையும் சிக்கி கோர்ட்ல தன் சாமர்த்திய வாத திறமையினால முதல் மன்னிப்பு பெற்று வெளியே வர்றாரு பரந்தாமன். ஆனா தொழிலாளிகள் பரந்தாமனின் கயமைத்தனத்தை புரிந்து கொள்றாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்துல நடந்த நிறைய சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.